இந்தியா கட்டியமைத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று கடுமையான சரிவால் அரசையும் கடனாளியாக்கியது என்றால் அந்த கதை ஏர் இந்தியா நிறுவனத்தின் வரலாறையே கூறும். நடுத்தர மக்கள் மற்றும் வர்த்தகர்களின் நண்பனாக வலம் வரும் ஏர் இந்தியா தற்போது தனியார் வசம் ஒப்படைக்கப்படும் தருவாயில் உள்ளது. சுமார் 60,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஏர் இந்தியாவை இதற்கு மேலும் லாபத்தில் இயங்க வைப்பது என்பது போதாத காரியம் என நினைத்துள்ள மத்திய அரசு அதனை தனியாரிடம் விற்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இது இப்படி இருக்க, ஏன் ஏர் இந்தியா இப்படி கடனில் சிக்கியது? ஏர் இந்தியாவை அரசால் இனிமேல் பழைய நிலைமைக்கு மீட்டு வர முடியாதா என எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் ஏர் இந்தியாவின் 100 ஆண்டு கால வரலாற்றை அறிய வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. 1929ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்காக இந்தியா போராடிக் கொண்டிருந்த காலம். இந்த ஆண்டுதான் ஏர் இந்தியா என்ற சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் போடப்பட்டது என்று கூறலாம். அப்போது மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராகவும் டாடா குழுமத்தின் நிர்வாக உறுப்பினராக இருந்தவருமான ஜஹாங்கீர் ரட்டன்ஜி தாதாபாய் என்ற JRD டாடா நாட்டிலேயே முதல் முறையாக விமானம் இயக்குவதற்கான உரிமத்தை பெற்றிருந்தார். பின்னர் 1932ஆம் ஆண்டு டாடா குழுமம் சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு விமானத்தை வாங்கி அதனை டாடா ஏர்லைன்ஸ் என்ற பெயரில் கராச்சியிலிருந்து மும்பைக்கு இயக்கியது. இந்த விமானத்தை அதன் நிறுவனரான JRD டாடா தான் இயக்கினார். முதல் பயணத்தில் சுமார் 25 கிலோ கடிதங்களை அந்த விமானம் சுமந்து சென்றது. இதற்கு அடுத்ததாக 1937ஆம் ஆண்டுதான் டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் முதன்முறையாக பயணிகள் சேவையை தொடங்கியது. முதல் சேவை டெல்லியில் இருந்து மும்பை வரை இயக்கப்பட்டது. செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், அரசியல் தலைவர்கள் என பல தரப்பட்டோர் இதனை பயன்படுத்த தொடங்க டாடா ஏர்லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை பெருக்கியது. அதோடு பல்வேறு புதிய வான்வழிகளையும் டாடா ஏர்லைன்ஸ் உருவாக்கியது. மேலும் வரவேற்பு பெருக பெருக டெல்லி, மும்பை, திருவனந்தபுரம், குவாலியர், கொழும்பு என பல நகரங்களுக்கு டாடா ஏர்லைன்ஸ் சேவையை விரிவுபடுத்தியது. 2ஆம் உலகப்போர் சமயத்திலும் பர்மாவில் சிக்கியிருந்த அகதிகளையும் இந்தியா அழைத்து வருவதற்கும் டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் முக்கிய பங்காற்றியது. 1946ஆம் ஆண்டு 2ஆம் உலகப்போர் நிறைவடைந்து உலக நாடுகள் அதிலிருந்து மீண்டு வரும் காலகட்டம். அப்போது பல்வேறு பிராந்தியங்களில் கொடிக்கட்டி பறந்து வந்த டாடா ஏர்லைன்ஸை பல வர்த்தக சேவைக்காக அரசே அதனை கையகப்படுத்த முயற்சி செய்தது. இதன் முடிவாக ஜூலை 29ஆம் தேதி டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆசியாவின் முதல் விமான சேவை நிறுவனமாக மாற்றப்பட்டு அதற்கு ஏர் இந்தியா லிமிடெட் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதன் தலைவராக JRD டாடா தான் செயலாற்றினார். அடுத்த 2 வருடங்களிலேயே ஏர் இந்தியாவின் 49% பங்குகளை மத்திய அரசு தன்வசமாக்கியது. இதனை மேலும் விரிவுபடுத்த முயற்சி செய்த அப்போதைய மத்திய அரசு ஏர் இந்தியா சேவையை கடல் கடந்து கொண்டு செல்லும் முயற்சியில் இறங்கியது. ஏர் இந்தியா வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் 1948ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதிதான். அன்றுதான் முதல் முறையாக சர்வதேச விமான சேவையை அந்த நிறுவனம் தொடங்கியது. உள்நாடுகளில் கொடிகட்டி பறந்த ஏர் இந்தியா உலக தரத்திற்கு மாற்ற வழிவகுத்தது இந்த தருணத்தில்தான். முதல் சர்வதேச பயணமாக பம்பாயிலிருந்து லண்டனுக்கு பறந்தது ஏர் இந்தியா விமானம். இதன் பின்னர் தான் ஏர் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனமாக உருமாறியது. லண்டனுக்கு மட்டும் பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானங்கள் அடுத்ததாக கெய்ரோ, ஜெனீவா போன்ற நாடுகளுக்கும் சேவையை வழங்க தொடங்கியது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் வளர்ச்சி பங்குச் சந்தைகளிலும் எதிரொலித்தது. இதற்கு காரணம் அந்த சமயத்தில் மற்ற வளரும் நாடுகள் ஒப்பிடும்போது உயர்தரத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் சேவை வழங்கிக் கொண்டிருந்தது. இதற்கு மற்றொரு காரணம், மற்ற வளரும் நாடுகளில் தனியார் மூலம் விமானங்கள் இயக்கப்பட்டு வந்த நேரத்தில் இந்தியாவில் மட்டும் மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் விமானங்கள் இயக்கப்பட்டன. இதோடு இந்தியர்கள் விமானங்களை இயக்குவதிலும் அதனை பராமரிப்பதிலும் கைதேர்ந்தவர்களாக இருந்ததனால் ஏர் இந்தியா மென்மேலும் வளர்வது எளிதாக அமைந்தது. இந்திய துணைக்கண்டத்தின் தனிக்காட்டு ராஜாவாக பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 1950களின் தொடக்கத்தில் மிகப்பெரிய போட்டி உருவானது. தனியார் மூலம் விமான சேவையை தொடங்குவதற்கான விலை குறைவாக இருந்ததால் சுமார் 21 விமான நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் சேவைகளை வழங்க தொடங்கின. இவற்றில் 11 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வான்வழியில் பறக்க உரிமம் வழங்க ஏர் இந்தியாவுக்கு கடுமையான போட்டி நிலவியது. இது ஏர் இந்தியாவுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய விமானத்துறையை கடுமையான வீழ்ச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த வீழ்ச்சியால் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டது. பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு எப்படி செயலாற்றலாம் என அரசு தீவிரமாக ஆலோசித்து வந்தது. இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளும் இதே பிரச்சனையில் சிக்கி தவித்ததால் விமானத்துறையை தேசிய உடைமையாக்கும் நிலைமைக்கு பல நாடுகள் தள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட இதே முடிவுக்கு வந்த இந்திய அரசு
ஏர் கார்ப்பரேஷன் மசோதாவை உருவாக்கி அதனை 1953ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அடுத்த மாதமே இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க ஏர் கார்ப்பரேஷன் சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களாக செயல்பட தொடங்கின. குறிப்பாக டாடாவிடம் இருந்த பங்குகளை முழுவதும் ஏர் இந்தியா தங்கள் வசமாக்கியது. இதற்கு மாற்றாக டாடா ஏர்லைன்ஸை உருவாக்கிய JRD டாடாவிற்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பதவியை வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. ஏர் கார்ப்பரேஷன் சட்டத்தின் மூலம் உள்நாட்டு வான்வழியை இந்தியன் ஏர்லைன்ஸும் சர்வதேச வான்வழியை ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் நிறுவனமும் கையாளத் தொடங்கின. இதில் டெக்கான் ஏர்வேஸ், ஹிமாலயன் ஏர்லைன்ஸ் உட்பட 6 சிறிய நிறுவனங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டன. சர்வதேச அளவில் தனது சேவையை விரிவுபடுத்திய ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் நிறுவனம் டோக்கியோ, பேங்காக், ஹாங்காங், சிங்கப்பூர், சிட்னி உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்களை இயக்கி மிகப்பெரிய சந்தையை உருவாக்கியது. மேலும் காலத்திற்கு ஏற்ப விமானத்துறையில் மாற்றத்தை கொண்டுவர நினைத்த மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் இருந்த நவீன விமானங்களை வாங்க முன்வந்தது. இதனால் விமானத்துறையில் புதிய புரட்சியாக போயிங் 707 ரக ஜெட் விமானத்தை 1960ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனம் விலைக்கு வாங்கி அதனை லண்டனுக்கு இயக்கியது. இதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் லண்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு இதே ஜெட் விமானத்தை ஏர் இந்தியா இயக்கியது. இதன் மூலம் நியூயார்க்கிற்கு விமான சேவையை வழங்கிய முதல் ஆசிய நிறுவனம் என்ற பெருமையை ஏர் இந்தியா பெற்றது. இதற்கு பின்னர் 1962ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பெயர் ஏர் இந்தியா என மாற்றப்பட்டது. ஒரு பக்கம் பங்குச் சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் ஏர் இந்தியா பங்குகள் வீழ, மறுபக்கம் அரசின் தவறான கொள்கைகளும் அதனை பலமுறை சிக்கலில் சிக்க வைத்தது. இதோடு உலக பொருளாதாரத்தின் வீழ்ச்சி, வளைகுடா நாடுகளுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளாலும் ஏர் இந்தியா நிறுவனம் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக 1976ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்தில் மட்டும் அந்த நிறுவனம் 3 முறை கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த சமயத்தில் ஏர் இந்தியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு எந்த சீர்திருத்தங்களையும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. வளைகுடா நாடுகள் மூலம் அதிக லாபத்தை ஏர் இந்தியா ஈட்டினாலும் நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களுக்கு பல ஆண்டுகளாக வருமானமின்றி பயணித்ததாக வரலாறு உள்ளது. இதோடு சேவைகளும் மோசமாக இருப்பதாக ஏர் இந்தியா மீது பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்பட்டன. 1984ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதும், அதற்கு முன்னதாக நாட்டில் நிகழ்ந்த பல்வேறு மத கலவரங்களாலும் இந்திய விமானங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. அதோடு உலகம் முழுவதும் நிலவிய தீவிரவாத அச்சுறுத்தல்களால் சர்வதேச விமான நிலையங்கள் அனைத்து கடும் கெடுபிடிகளுக்குள் கொண்டு வரப்பட்டன. அதோடு சரக்குகளை கொண்டு செல்வதிலும் பல விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன. இதன் எதிரொலியாக ஏர் இந்தியாவில் பயணிப்பதை சுற்றுலா பயணிகள் தவிர்த்து வந்ததால் அந்த நிறுவனத்திற்கான வருவாயும் பெருமளவில் பாதித்தது. இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்ற சமயத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி கடும் வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. அப்போது ஏர் இந்தியாவின் தலைவராக ராஜன் ஜேட்லி நியமிக்கப்பட்டார். இவர் பதவியேற்ற போது ஏர் இந்தியா நிறுவனத்தில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் இருப்பது, தொழிற்சங்கங்களின் முன்வைத்த தீர்க்க முடியாத பல கோரிக்கைகள், எரிபொருள் மீதான வரி விதிப்பு கொள்கைகள் என பல்வேறு தடங்கல்கள் இருந்தன. அதோடு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு கீழ் இயங்கும் விமானங்கள் நீண்ட தூரத்திற்கு இடைநில்லாமல் இயங்குவதாகவும், இதனால் விமானிகள் 9 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொடர்ந்து பணிபுரியும் நிலைமை இருந்தது. இதனை அனைத்தையும் மாற்றி புதிய நடைமுறையை கொண்டு வரும் பொறுப்பு ராஜன் ஜேட்லியிடம் இருந்தது. இதன் பின்னர் ஏர் இந்தியாவை உயர்தரத்தில் கட்டமைக்கும் நடவடிக்கையில் இறங்கிய ராஜன் ஜேட்லி முதலாவதாக விமானங்களில் உள்ள பிசினஸ் கிளாஸ் இருக்கைகளை அதிகப்படுத்தினார். மேலும் விமானங்களில் தரப்படும் சேவைகளை தரம் உயர்த்த உத்தரவிட்ட ஜேட்லி விமானங்களில் உணவு வகைகள் தரத்தை உயர்த்தினார். ஏர் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவெடுத்த ஜேட்லி உயர்தரத்திலான விமானங்களை விலைக்கு வாங்கினார். மேலும் பயணிகளை கவர்வதற்காக விமானங்களை அலங்கரிப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தினார். இதோடு வெளிநாட்டு பயணிகளை அதிகம் ஈர்ப்பதற்காக ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரின் விமான நிலையத்திற்கு புதிய விமானம் இயக்கப்பட்டது. இந்த சமயத்தில் பயணிகளின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு விமானங்களின் நேரமும் மாற்றியமைக்கப்பட்டது. இவரது சீரிய முயற்சிகளால் $23 மில்லியன் மதிப்பில் நஷ்டத்தில் இயங்கிய ஏர் இந்தியா அடுத்த வருடமே அதிக லாபத்தில் இயங்கும் விமான நிறுவனமாக உருப்பெற்றது. இதனால் 1989, 1990 நிதியாண்டில் ஏர் இந்தியாவின் வருவாய் 293 கோடியே 82,63,000ற்கு படுவேகமாக உயர்ந்தது. இதற்கு முன்னதாக 1985ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி ஏர் இந்தியாவின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள்.
331 பயணிகளுடன் டொரண்டோவில் இருந்து மும்பையை நோக்கி ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான கனிஷ்கா விமானம் பறந்து கொண்டிருந்தது. அதில் பயணம் செய்து கொண்டிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு கொடூர சம்பவம் நிகழப்போகிறது என்று. அட்லாண்டிக் கடலின் மேல் ஐரிஸ் கடற்கரை அருகே விமானம் சென்றபோது விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியது. நெஞ்சை உழுக்கும் இந்த கொடூர குண்டுவெடிப்பில் சிக்கி விமானத்தில் பயணித்த 331 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது ஒருபுறம் இருக்க, பல நிகழ்ச்சியான விஷயங்களும் ஏர் இந்தியாவில் நிகழ்ந்துள்ளன. 1990 தொடக்கத்தில் குவைத் மீது ஈராக் படையெடுத்த போது வளைகுடா பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த நேரத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியர்களை காப்பாற்றும் பணிகளில் தீவிரம் காட்டியது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் வரை தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ஏர் இந்தியா கிட்டத்தட்ட குவைத்தில் இருந்து மட்டும் 1,75,000 பேரை பாதுகாப்பாக மீட்டு கின்னஸ் சாதனையை படைத்தது. 1990களின் தொடக்கத்தில் ஏர் இந்தியாவுக்கு மிகவும் சவாலானதாக அமைந்ததோடு வர்த்தக ரீதியாக கடுமையான சிக்கல்களை சந்தித்தது. குறிப்பாக 1991 முதல் 1994 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1250 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகத்தை ஏர் இந்தியா இழந்தது. இந்த சமயத்தில் ஏர் இந்தியாவை தனியார் மயமாக்கும் முயற்சிகளும் நடைபெற்றன. மோசமான நிலையை நோக்கி ஏர் இந்தியா சென்று கொண்டிருக்க உடனடியாக அரசு சீர்திருத்தங்களில் இறங்கியது. இந்த முறை மத்திய அரசு கையில் எடுத்த ஆயுதம் சலுகை. எப்போதுமே மக்களை கவரும் சலுகைகளை சந்தையில் கொண்டு வரும்போது அதற்கு ஏகோபத்திய வரவேற்பு எழும் என்பதை புரிந்து கொண்ட அரசு குறிப்பிட்ட வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகள் ஒரு டிக்கெட்டை வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சலுகையை அறிமுகப்படுத்தியது. இந்த அறிவிப்பு ஏராளமான பயணிகளை கவர்ந்ததோடு அரசுக்கு வருமானத்தையும் பெருக்கியது. இருப்பினும் 90களில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இந்தியா சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் உடனடியாக பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைக்காவிட்டால் திவாலாகும் நிலை அரசுக்கு ஏற்படும் என உலக வங்கி எச்சரித்தது. இதனால் குழப்பத்தில் இருந்த அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் வேறு வழியின்றி தனியார் மயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்தார். இதனால் நாட்டின் சில பொதுத்துறைகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக ஏர் இந்தியாவில் குறிப்பிட்ட ஷேர்களை தனியாரிடம் ஒப்படைக்கலாமா என்ற பேச்சு அடிபட்டது. இதற்கு அடித்தளம் அமைத்தவர் ரத்தன் டாடா தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடன் சேர்ந்து ஏர் இந்தியாவில் குறிப்பிட்ட பங்குகளை வாங்க ரத்தன் டாடா முடிவு செய்து அதற்கான நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வந்தார். இதற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்காததால் அந்த முயற்சி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இந்த சமயத்தில் ஏர் கார்ப்பரேஷன் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு உள்நாட்டில் பல தனியார் விமானங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டன. இதனால் உள்நாட்டில் இயங்கி வந்த ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் சேவைகள் சுருக்கப்பட்டன. இதனால் ஏர் இந்தியாவின் வருமானம் சரிய மற்ற விமான நிறுவனங்களில் வருமானம் அதிகரித்து வந்தது. ஒரு கட்டத்தில் ஏர் இந்தியாவை முன்னேற்ற வாய்ப்பே இல்லை என எண்ணிய வாஜ்பாய் அரசு அதனை முழுவதுமாக தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவு எடுத்தது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்ப தனது முடிவில் சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அது ஏர் இந்தியாவில் 51%, இந்தியன் ஏர்லைன்ஸில் 60% பங்குகளை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தது. இதற்கும் எதிர்ப்புகள் கிளம்ப அதுவும் பலனளிக்காமல் போனது. இதனால் நிறுவனத்தை மேம்படுத்தும் முயற்சியில் இறங்கிய வாஜ்பாய் அரசு சீனாவின் ஷாங்காய் நகரம் உட்பட புதிய சேவைகளை உருவாக்கியதோடு குறைந்த விலை சலுகையை அறிமுகப்படுத்தி மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் இந்தியாவின் முக்கிய நகரங்களையும் இணைத்தது. அரசு துறை என்றால் ஊழல் இல்லாமல் இருக்குமா என வெகுஜன மக்கள் பேசுவதை உண்மையாக்கும் நிகழ்வு ஏர் இந்தியாவிலும் நடந்தது. 2001ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிர்வாக இயக்குநராக இருந்தவர் மைக்கேல் மஸ்கரன்ஹஸ். இவர் தனது பதவியை பயன்படுத்தி ஏர் இந்தியா வருமானத்தில் குறிப்பிட்ட தொகையை கையாடல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக விமானத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்றதால் அவரை பதவியிலிருந்து மத்திய அரசு 6 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்தது. இந்த ஊழல் முறைகேடுகளால் ஏர் இந்தியாவுக்கு மட்டும் 588 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய அரசு குறிப்பிட்டது. இது அப்போதைய காலகட்டத்தில் ஏர் இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் என கூறப்பட்டது. இதற்கு பின்னர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு பதவியேற்றதிலிருந்து ஏர் இந்தியாவையும் இந்திய ஏர்லைன்ஸையும் இணைத்து ஒரே நிறுவனத்தின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 2007ஆம் ஆண்டு 2 நிறுவனங்களும் இணைக்கப்பட்டு அதற்கு தேசிய விமான நிறுவனம் என பெயர் வைக்கப்பட்டு பின்னர் ஏர் இந்தியா லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஏற்கனவே 2 நிறுவனங்களும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்க இந்த இணைப்பு முடிவால் அரசு தலையில் மேலும் பெரிய இடி விழுந்தது. இந்த முடிவுக்கு முன்னதாக 2 நிறுவனங்களையும் சேர்த்து மொத்த இழப்பு 788 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இணைப்புக்கு பிறகு 7169 கோடி ரூபாயில் இழப்பு ஏற்பட்டதாக
புள்ளி விவரம் வெளியிடப்பட்டன. இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக விலை மதிப்புமிக்க போயிங் ரக விமானத்தையும் 3 உயர் ரக விமானங்களையும் விற்கும் நிலைக்கு ஏர் இந்தியா தள்ளப்பட்டது. இதனிடையே எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல அதன் நிர்வாகம் புதிய விமானங்களை வாங்குவதாக கூறி மேலும் அதனை கடனாளியாக்கியது. இந்த விவகாரத்தில் அப்போது விமானத்துறை அமைச்சராக இருந்த பிரபுல் பட்டேல் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். அத்தோடு அவரது தெளிவற்ற செயல்களால் ஏர் இந்தியாவில் ஒரே ஆண்டில் 275 விமானங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நெருக்கடியில் மற்றொரு மோசமான சம்பவம் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அரங்கேறியது. ஏர் இந்தியாவில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலைக்கு அந்நிறுவனம் தள்ளப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்தனர். கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகே அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. நிலைமை மோசமானதால் விவகாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்த மன்மோகன் சிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேற்பார்வையில் ஒரு குழுவை அமைத்து ஏர் இந்தியாவை மீட்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டார். ஒரு பக்கம் கடுமையான நிதிச்சுமை, மறுபக்கம் கடன் கழுத்தை நெருக்கியதால் ஏர் இந்தியா சேவையை சுருக்க தொடங்கியது மத்திய அரசு. 2013ஆம் ஆண்டு அதிக செலவு ஏற்படுவதாக கூறி ஜெர்மனிக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானத்தை நிறுத்திய மத்திய அரசு தொடர்ந்து அமெரிக்காவை இணைக்கும் விமான சேவையையும் நிறுத்தியது. அதனை தனியாரிடம் தாரை வார்ப்பதே சரியான முடிவாக இருக்கும் என முடிவு செய்தது மன்மோகன் சிங் அரசு. ஆனால் இந்த முடிவை அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. ஆனால் 2014இல் மோடி பிரதமராக பதவியேற்ற ஒரு சில ஆண்டுகளிலேயே மன்மோகன் சிங் எடுத்த முடிவு சரிதான் என்ற நிலைப்பாட்டுக்கு மோடி அரசு வந்தது. ஏன் ஏர் இந்தியா மீள முடியாத நஷ்டத்தில் சிக்கியது என ஒரு தொகுப்பை பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நாளிதழ் வெளியிட்டது. அதில் பயணிகளின் மூலம் நிறுவனத்திற்கு கிடைக்கும் வருவாய் கணிசமாக குறைந்தது. தேவை மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்ப விமானங்கள் இயக்காமல் அதிக செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விமானங்களை இயக்குவதால் பெருமளவும் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதோடு பல வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் லாபத்தை தராவிட்டாலும் சேவையை நிறுத்தாமல் தினசரி இயக்குவது பெரும் பின்னடைவு என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதோடு ஏர் இந்தியாவில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் வேலை பார்ப்பதாகவும் அதிலும் 7000 பணியாளர்கள் மட்டுமே தேவைப்படும் இடத்தில் 11,000 ஊழியர்கள் பணிபுரிவதாக குறிப்பிட்டிருந்தது. பழைய சோடா புட்டி போல இருக்கும் விமானத்தில் வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி கிடந்ததாகவும் பள்ளி கிடந்ததாகவும் பயணிகள் எழுப்பிய புகார்கள் அந்த நிறுவனத்தின் இமேஜை அப்படியே இறக்கியது. மேலும் ஒரு கட்டத்தில் பல நிறுவனங்கள் புதிய தரத்திற்கு உயர்ந்து கொண்டிருக்க இங்கு இன்னும் அதே பழைய என்ஜின் விமானங்கள் இயக்கப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இப்படி பல சிக்கல்களுடன் இயங்கி வரும் ஏர் இந்தியாவை தனியாரிடம் விற்க முற்பட்டாலும் அதனை வாங்க இப்போது யாரும் தயாராக இல்லை என்பதுதான் மிகுந்த கவலைக்குரியதாக அமைந்துள்ளது. ஏர் இந்தியாவின் பணியாளர்களை குறைக்க முடியாது, அங்கிருக்கும் அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைதான் இதற்கு காரணம். இவற்றையெல்லாம் சரி செய்தாலும் ஏர் இந்தியாவின் நஷ்டத்தை சரி செய்து லாபம் ஈட்ட முடியாது என்பதால் அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்க இதுவரை எவரும் முன்வரவில்லை. ஒரு விமான நிறுவனம் அரசால் தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் அதனை இயக்க முடியாமல் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமான கதைகள் உலகில் நிறைய உள்ளன. இதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொன்னால் இங்கிலாந்தின் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஜெர்மனியின் லுப்தான்சா உள்ளிட்ட நிறுவனங்கள் விமான உலகில் கோலோச்சியுள்ளன. இந்தியாவில் நிலவிய அரசியலால் ஏர் இந்தியாவை தனியாருக்கு விற்க முடியவில்லை என ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் மிக அதிக தொகை இழப்பீடாக கொடுத்து ஊழியர்களையும் அதிகாரிகளையும் பணி விலகச் செய்து எல்லா விமானங்களையும் பழைய விமான விலைக்கே விற்பனை செய்துவிட்டு எல்லா கட்டட சொத்துக்களையும் விற்றுவிட்டு ஏர் இந்தியா நிறுவனத்தை மூடிவிடுவதே புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் என வெகு சிலர் மூளையில் அறைகூவல் விடுத்து வருகின்றனர். இந்த அறைகூவலை உறுதிப்படுத்தும் விதமாக பேசியுள்ள விமானத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, ஒருவேளை 2020க்குள் ஏர் இந்தியாவை யாரும் வாங்க முன்வராவிட்டால் அதனை அரசே இழுத்து மூடிவிடும் என வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். கிட்டத்தட்ட இறுதி அத்தியாயத்தில் உள்ள ஏர் இந்தியா தனியார் வசம் செல்லுமா அல்லது திவால் என அறிவிக்கப்பட்டு இழுத்து மூடப்படுமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்த நிறுவனம் ஒன்று இன்று வீழ்ந்து போன சாம்ராஜ்யமாக மாறியுள்ளது. ஏர் இந்தியா என்ன ஆகப் போகிறது, அதில் பணியாற்றும் ஊழியர்கள் நிலை என்ன என்பதற்கான பதில் இனிவரும் காலங்களில் தெரிய வரும்.